ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் தமிழில் பேசக்கூடிய ஒரு 25 சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படி தான் பார்த்துட்டு வரோம். அதோட டே 6 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு போனோன்னா நமக்கு அங்கே தேவைப்படுற சில வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டுடே வீடியோ ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான சென்டென்சஸாக தான் இருக்க போகுது. இதுக்கு இருக்கிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வேர்ட்ஸையும் நீங்கள் கற்றுக்கோங்க. டுடே புதிய நியூ 25 சென்டென்சஸை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம எமர்ஜென்சி ஒன்றுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அவசரமாக டாக்டரை பார்க்கணும். அப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் எவ்வளோ அவசரமாக முடியுமோ அவ்வளோ அவசரமாக ஒரு டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு see a doctor as soon as possible. I need to see a doctor as soon as possible. செகண்ட் ஒன், இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிட்டாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்போ எந்த டைம்குள்ளே நம்ம பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நாம் கேட்குறதுக்கு வாட் ஆர் த விசிட்டிங் ஹவர்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ். வாட் ஆர் த விசிட்டிங் ஹவர்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ். தேர்ட் ஒன், இப்போ ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் லாங் வில் த சர்ஜரி டேக். How long will the surgery take? Fourth one, இப்போ நான் டாக்டர் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் 10 மணிக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் an appointment with Dr. Smith at 10 a.m. I have an appointment with Dr. Smith at 10 a.m. அப்படி சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், இப்போ நாம் டாக்டரை பார்த்துட்டோம், இப்போ நாம் மெடிசின் எடுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லையே ஃபார்மசி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு இஸ் தேர் அ ஃபார்மசி இன் த ஹாஸ்பிட்டல். இஸ் தேர் அ ஃபார்மசி இன் த ஹாஸ்பிட்டல். சிக்ஸ்த் ஒன், இப்போ நாம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்மை தாராங்க அப்படின்னா நம்மளால் அதை ஃபில் பண்ண முடியலை, நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நாம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபில் அவுட் தீஸ் ஃபார்ம்ஸ். கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபில் அவுட் தீஸ் ஃபார்ம்ஸ். செவன்த் ஒன், இப்போ நாம் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வென் வில் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பி ரெடி. When will the test results be ready? Eighth one, இப்போ நாம் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது டயட்டான ஃபுட்ஸ் என்ன சரி தான் கொடுக்கணுமா, அவருக்கு அப்படி ஏதாவது இருக்கா, டயட் என்ன சரி ஃபாலோ பண்ணணுமா நாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் தேர் எனி டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த பேஷண்ட். ஆர் தேர் எனி டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த பேஷண்ட். நைன்த் ஒன், இப்போ நாம் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறோம், அவருடைய பேர் ராஜா அப்படின்னா அவர் எந்த ரூமில் இருக்காருன்னு நமக்கு தெரியலை. அப்போது நாம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட மிஸ்டர் ராஜா எந்த ரூமில் இருக்காரு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு கேன் யூ டெல் மீ விச் ரூம் மிஸ்டர் ராஜா டஸ் இஸ் இன். கேன் யூ டெல் மீ விச் ரூம் மிஸ்டர் ராஜா டஸ் இஸ் இன். டென்த் ஒன், இப்போ நான் என்னோட டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஹியர் டு பிக் அப் மை டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஐ ஆம் ஹியர் டு பிக் அப் மை டெஸ்ட் ரிசல்ட்ஸ். 11th ஒன், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நமக்கு ஒரு வீல் சேர் தேவைப்படுது. எங்களுக்கு கண்ணில் காண்ற தூரத்தில் ஒரு வீல் சேர் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட எனக்கு ஒரு வீல் சேர் வேணும், எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஹெல்ப் பண்ண முடியுமா எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் அ வீல் சேர். கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் அ வீல் சேர் அப்படி கேட்கலாம். 12th ஒன், இப்போ நாம் எங்களுக்கு ரொம்ப கடுமையான தலைவலியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக். ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக். 13th, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? மை ஸ்டொமச் ஹர்ட்ஸ் அ லாட். மை ஸ்டொமச் ஹர்ட்ஸ் அ லாட். 14th,
எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் டிஸி அண்ட் வீக். ஐ ஃபீல் டிஸி அண்ட் வீக் அப்படி சொல்லலாம். 15th எனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ஃபீவர். ஐ ஹாவ் ஃபீவர். 16th எனக்கு மூச்செடுக்க சிரமமா இருக்கு, என்னால மூச்செடுக்க முடியல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் பிரீத்திங். ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் பிரீத்திங் அப்படி சொல்லலாம். 17th எனக்கு என்னோட ஸ்கின்ல ஒரு ரேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ ரேஷ் ஆன் மை ஸ்கின். ஐ ஹாவ் அ ரேஷ் ஆன் மை ஸ்கின். 18th இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் சில டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படின்னா அங்குள்ளவங்க கிட்ட எனக்கு சில டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்படி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு கெட் சம் டெஸ்ட் டன். ஐ நீட் டு கெட் சம் டெஸ்ட் டன். 19th ஃபார்மசி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? வேர் இஸ் த ஃபார்மசி. வேர் இஸ் த ஃபார்மசி. 20th எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபீலிங் நாசியஸ். ஐ ஆம் ஃபீலிங் நாசியஸ். 21th இப்போ நான் ஒரு பேஷண்ட்டாக இருக்கேன், இப்போ நான் பாத்ரூம் போகணும், என்னால் தனியாக போக முடியலை அப்படின்னா யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஐ நீட் ஹெல்ப் டு கோ டு த பாத்ரூம். ஐ நீட் ஹெல்ப் டு கோ டு த பாத்ரூம். 22nd இப்போ நான் ஒரு டாக்டரை மீட் பண்ணுறேன் அப்படின்னா டாக்டர் நம்மக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் இருக்கா அப்படின்னு கேட்குறாருன்னா, இப்போ எனக்கு பென்சிலினுக்கு வந்து அலர்ஜிக் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அலர்ஜிக் டு பென்சிலின். ஐ ஆம் அலர்ஜிக் டு பென்சிலின். ஓர் இப்போ உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் எதுலையாவது உங்களுக்கு அலர்ஜிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சொல்லலாம். ஐ ஆம் அலர்ஜிக் டு நட்ஸ் ஓ சம்திங். உங்களுக்கு எது அலர்ஜிக்காக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படி சொல்லலாம். 23rd இப்போ டாக்டர் என்ன எப்போ பார்ப்பாரு அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அதை எப்படி கேட்கலாம்? when will the doctor see me. when will the doctor see me. 24th எனக்கு இப்போ நான் கால்லையோ கையிலையோ ஒரு பெண்டேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த பெண்டேஜை மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு சேஞ்ச் மை பெண்டேஜ். ஐ நீட் டு சேஞ்ச் மை பெண்டேஜ். 25th நான் வந்து எவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கணும் அப்படின்னு எப்படி கேட்குறது? இப்போ நான் எவ்வளோ காலம் நான் போயிருக்கேன், ஒரு பேஷண்ட்டாக அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் எவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? How long will I need to stay in the hospital. How long will I need to stay in the hospital அப்படி சொல்லலாம். ஓகே லேர்னர்ஸ், டுடே வந்து ஒரு 25 ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான சென்டென்சஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை இன்னும் புதிய 25 சென்டென்சஸோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.